ரஃப் தாண்டா, திரும்ப ரீரைட் பண்ணுவேன். சூப்பராக பண்ணிடலாம். எப்படா இருக்கு? நல்லா இருக்கிறேன். ஒரு ரன்னிங் டைம் ஒரு 30 மினிட்ஸ் இருக்குமா? இல்லை, ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸ்கிரிப்டாக நல்லா இருக்கு, ஃபிலிம் அப்படியே சூப்பராக எடுத்துடணும். என்ன பண்ணுற? சொல்கிறா, நான் லைட்டிங் பற்றி யோசிச்சுருந்தேன்டா. லைட்டிங்கா? முதல்ல சொல்கிறத கேளுடா. சரி சொல்லு. நம்ம சினிமாவில் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் நிறைய யோசனை பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் தான் சரியான ரிஹர்சல். சரி சரி பண்ணலாம். ரொம்ப டயர்டாக இருக்கு. ஐயோ, ட்ரீம் லேண்ட் போயிட்டு ஒரு லைம் ஜூஸ் குடிச்சிட்டு இது ரிஃப்ரெஷ் ஆகிட்டு பேசலாம். ப்ளஸ் வா. சஜஸ்ட் ஷாட்லாம் ரொம்ப ஓல்ட் ஸ்டைலில் அதெல்லாம் எடுக்க. முதல்ல வித்தியாசமான ஆங்கிள். சார் குட் ஈவினிங் சார். ஏன்பா நீ ஒன்றும் போகலையா? இல்லை சார், இந்த ஷார்ட் ஃபிலிமுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுக்கு தான் ஒன்றும் டைம் இருக்கு. எல்லாம் டைம் எடுத்து பண்ணலான்னு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார். குட். நீங்களாம் இங்கே தான் இருக்கீங்களா? சார் எல்லாரும் இல்லைங்க, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஒரு 5-6 பேர் தான் இங்கே இருக்கோம். வெரி குட், கீப் இட் அப். நீங்கள் ஒன்றும் வீட்டுக்கு கிளம்பலீங்களா சார்? இப்போ தாப்பா மீட்டிங் முடிஞ்சது. அப்படிங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். எங்கே சார் கிளம்பிட்டீங்க? டாய்லெட் போகிறப்பா. நான் தான் கேட்குறேன்னா நீங்களெல்லாம் கேட்கணுமா? சார் தாராளமாக கேளுங்க. முதல்ல இவரை டைவர்ஸ் பண்ணுமாப்பா. சரி மச்சான், நான் ஹாஸ்டல் கிளம்புறேன்டா. எதுக்கு? வேலை இருக்குடா. டேய் இருறா போகலாம். இவனே அதிசயமாக இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கான். ஏன் அவசரப்படுற? வா எல்லாம் ஒன்றா போகலாம் வா. சரி, நான் எப்படி திரும்பி வர்றது? நான் ட்ராப் பண்ணுறேன்டா. வா. ஓகே இல்லை? சரி வா. ஏன் பைக்கை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுற? நீ தெருக்குள்ளே வரும்போதே இங்கே சத்தம் கேட்குது தெரியுமா? ஆண்டி, நம்ம சூரியனை சுற்றி 1 lakh கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 60-70 வந்து அது ஒரு ஃபாஸ்ட்டா? உள்ளே இருக்கான். அவன் உள்ளே படிச்சுட்டு இருக்கான். நீ போய் அங்கே உட்காந்துடாத, சீக்கிரம் வந்துரு. எனக்கே நிறைய வேலை இருக்குது, நான் உடனே கிளம்பிடுவேன். என்ன ஆண்டி சத்தமே இல்லை? தூங்கிட்டானா? பலமா தட்டு. ஆண்டி, இந்த கம்பைன் ஸ்டேரிங் வெளில போகிறான் பாருங்க, அவனை கூட நம்புங்க. தனியாக படிக்கிறேன் ரூமில் லாக் பண்ணுறோன்னா நம்பவே நம்பாதீங்க ஆண்டி. கதவை திறக்கிறதுக்கு ஏன்டா இவ்வளோ நேரம்? நீ தட்டுறான்னு நினச்சம்மா. அவள் இன்னும் டியூஷன்லேருந்தே வரல, அவள் எப்படிடா தட்டுவா? இனிமேல் கதவை சாத்திட்டு படிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னடா டேய், என்னடா நீ வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டியாடா? நான் என்னடா பண்ணேன்? டேய், நீ விளையாட்டுக்கு சொல்கிறத எங்கள் அம்மா சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்கடா. சரி விடு, இன்னைக்கு வந்தாளா? டேய், உனக்கு அறிவே இல்லைடா. என்னடா உன் பிரச்சனை? இன்னைக்கு அவள் வந்தாளா வரலையா? சரி, நீ ஏன் கிரவுண்டுக்கு வரல? காலேஜில் வேலை இருந்துச்சுடா. ஓ, உனக்கு அவளை விட முக்கியமான வேலைலாம் இருக்கா? அவளும் வரல. ஓ, நான் வரல, நான் அவ்வளோ வரல போல. சே, எப்படி தான் நாளைக்கு ஈவினிங்க்கும் அவளை பார்க்காம இருக்க போறேன்னு தெரியலடா. ரொம்ப மிஸ் பண்றேன். அப்படியே கண்ணை மூடி திறந்தா நாளைக்கு ஈவினிங் அதுதான் சூப்பராக இருக்காது? டேய், கடுப்பேத்தாதடா, முதல்ல கிளம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, அசைன்மெண்ட்லாம் முடிக்கணும் வேற. ஏன்னா நீ எனக்கு புரிஞ்சுக்க மாட்டேற. நான் எனக்காச்சும் எந்த பொண்ணு பின்னாச்சும் போய் பார்த்துருக்கியா? உனக்கு எப்படி யாருனாவோ அப்படிதான் நினைக்கவ. சீரியஸாடா? பேசாமல் அவளை ஃபாலோ பண்ணி அவள் வீடை கண்டுபிடிச்சிரு. அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் எப்போ பார்க்கணுனாலும் உனக்கு சான்ஸ் கிடைக்கும். ஃபாலோவா? ஃபாலோ பண்ண கெத்து போயிடுமே. ஃபாலோ பண்ணுறதுனா பின்னாடி போகிறதில்ல. சரி விடு, நான் உனக்கு ஒரு பிளான் கொடுத்துறேன். என்ன பிளானு? அவளுக்கு தெரியாமல் வீடை கண்டுபிடிக்கிறேன்டா. அதுக்கு நான் பிளான் பண்ணுறேன், நீ கிளம்பு. என்ன சீக்கிரம் வந்துட்ட? உன் ஃப்ரெண்டு படிக்கிறானா? படிச்சுன்னு தான் நாளைக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அதுக்கு பிளான் போட்டுட்ருக்கேன் ஆண்டி. என்ன ப்ராஜெக்ட்? உங்கள் பையன் தான் ஐடியா கொடுத்தான், அவனே கேளுங்க. சரி, நீ மெல்லமாக பைக் ஓட்டிட்டு போ. நான் எங்கே வெளில போனாலும் அவங்க வந்தால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். இன்னைக்கு அது நிஜமாவே நடந்தது. ஆனால் நான் அவளை முதல்ல பார்க்கல, அவள் தான் என்னை பார்த்தா. அவள் என்னை பார்க்கறதுக்காக திரும்பி வரான்னு தெரியாமல் நான் அவளை பார்க்க ஓடினேன். நான் அவளுக்காக ஓடி வரதை அவள் பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. ஆனால் அவள் அதை ரசிச்சா, சந்தோஷப்பட்டா. அவள் அங்கேருந்து போனப்ப என்னை பார்த்துட்டு போன பார்வை அவளோட லவ்வை சொல்லிச்சு. அந்த ஃபீலை வெறும் வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு.
இங்கே ஆளை காணோம். இங்கே எதுக்குடா வந்த? எல்லாம் பிளான் பண்ணி தானே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. வணக்கம் ஜி. வணக்கண்ணா. எங்கண்ணா போனீங்க? சும்மா தான் இப்படி போயிட்டு வந்தேன். ராஜேஷ் ஜி, ஆல் த பெஸ்ட். ஏய், இவர்கிட்ட ஏன்டா சொன்ன? அவரு நம்ம பிளானுக்கு ஹெல்ப் பண்ணுறாரா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. அண்ணா அதை எட்டு வாங்கண்ணே. சாவி இங்கே தான் இருக்கு, வண்டியில் தான் இருக்குது. ஒன்று அண்ணா மேக்ஸிமம் 1 ஹவரில் வந்துடுவோண்ணே. பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அண்ணா வண்டி ரோட்டில் நிற்குது, கொஞ்சம் எடுத்து உள்ளே விட்டுருங்களேன். ஓகேண்ணா, நான் பார்த்துறேன். வாடா வந்தே வா. கேட்ச். என்னது இதெல்லாம்? ம் என்னது இதெல்லாம்? டேய் அதை போட்டு வண்டியில் ஏறுறா. எதுக்கு? அவளை கிட்னாப் பண்ண போகிறோம். டே நீ தானே சொன்ன அவளை ஃபாலோ பண்ணுறது தெரியக்கூடாதுன்னு. அதுக்கு தான் இதெல்லாம். ஃபஸ்ட் இயர் இதான் சூப்பர் பிளானா? இது வெறும் செட்டப் மச்சி. பிளான் ஆரிமெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. டக்குனு ஏறு. இல்லை இது வேற. அவ்வளோதான். என்ன இருடா அண்ணா. என்னண்ணா அது? சோக் போட்டு அடிங்க ஜி. கருமா என்ன பைக் கிடையாது? டேய் உன் பைக்லேயே வந்திருக்கலாம்ல. நம்ம பெரிய இவன்கிட்ட சொன்னேன் அவளை ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சா உன் கெத்து போயிடுன்னு. அதுக்கு தான் ஹெல்மெட் இருக்குல்லடா. டேய் என் வண்டியில் நாளைக்கு ஒன்றே எண்ணி வச்சு பார்த்துட்டேன்னு வச்சுக்கோயேன். இன்னைக்கு வந்து நாம தான் தெரிஞ்சு போயிடும். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான்டா. அம்மா என்ன பண்ணுற? ஷூலாம் வேறு போட்டு வந்திருக்க. என்ன பிளானோட வந்திருக்கீங்க? ரைட்டா ரைட்டா. எல்லாம் உனக்கு தான்டா. என்னது இது? பாரு என்னடா டிராயிங் இது? மேப்டா. இதுதான் ஸ்பாட் ஏ. தினமும் அவள் இந்த வழியாக தான் நடந்து போகிறான். டேய் அதான் எனக்கே தெரியுமே. ஓகே சும்மா சொன்னேன்டா ப்ளீஸ். சொல்கிறது கவனிடா. இந்த வழியில் இருக்கிறது மொத்தம் 3 காலனி தான். ஒன்று நேரு காலனி, இன்னொன்று டீச்சர்ஸ் காலனி, இன்னொன்று சிவாஜி காலனி. நேரு காலனியில் நம்ம ஃப்ரெண்டு வினோத் இருக்கான். அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. அவன் சொல்லிட்டான் அங்கே அந்த மாதிரி பொண்ணே கிடையாதுன்ட்டான். அடுத்தது டீச்சர்ஸ் காலனி. டீச்சர்ஸ் காலனி என் கிளாஸ்மேட் கார்த்தி இருக்கான்டா. அவன்கிட்ட விசாரித்தேன். அவன் டேட்டா பேஸ் அதை விட ஸ்ட்ராங்கு. அவன் என்ன சொன்னான், அவனும் இல்லைன்ட்டான். கடைசியில் இப்போ இருக்கிறது மொத்தமே சிவாஜி காலனி மட்டும்தான். அங்கே இருக்கிறது மொத்தம் ஒரு 70 வீடு, ஒரு 4 வீதி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே நம்ம வால் வந்து ஸ்பாட் ஏக்கு வர்றக்குள்ளார நம்ம பைக் எடுத்துகிட்டு ஸ்பாட் பிக்கு போயிடுறோம். அங்கேருந்து வால் ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்பாட் பிக்கு வந்துடுவா. ஸ்பாட் பிக் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பைக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கிராஸ் ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டு 4th கிராஸ் ஸ்ட்ரீட் வழியாக வந்து நிற்கிறோம். அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு தெருக்குள்ளே தான் கண்டிப்பாக வால் போவா. அங்கே வீடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அசால்ட்டாக முடிச்சிடலாம். நாட்டுற இவ்வளோ தான். இதுதான் நம்ம பிளானு. ஓகேவா? சாரிடா. ஏன்டா? இல்லை இத்தனால நீ ஒரு பெரிய மூதேவி நினச்சிருந்தேன். ஆனால் நீ பெரிய மேதாவிடா. சரி சரி வராலாம் பாரு. அப்புறம் நீ போட்டு வச்சுரு, ஃபுல் பண்ண சொதப்பிடும். ஏய் வந்துட்டா. சீக்கிரம் சட்டி. ஏய் ஹெல்மெட் கழட்டா. பாத்திரம் போடுறடா. சே அவன் வந்தா தெரியும்டா. இங்கே பாரு, இதான்டா ஸ்பாட் பி. இன்னும் 5 நிமிஷத்தில் கரெக்டாக உன் ஆள் இந்த பக்கம் வருவா. நான் வண்டி எடுக்கிறோம், அப்படியே காலனி சுற்றி வரோம். உன் ஆள் வீடை கண்டுபிடிக்கிறான். என்ன ஓகேவா? சூப்பரா. எப்பா டேய் காலெல்லாம் வலிக்குதுற. சத்தியமாக அவன் வீடு இந்த ஏரியாவில் இருக்காதுடா. வந்து 1.5 மணி நேரம் ஆகுதுடா. போயிடலாமா? கன்ஃபார்மாக சொல்கிறேன், அவள் வீடு இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அவள் எப்படி இப்படி தான் வருவா, வந்து ஆகணும். ஏன்டா அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணுறான். நீ 1.5 மணி நேரத்துக்கு இத்தனை பேச்சு பேசுகிறல்ல. சொன்னா நம்மகிட்ட நான்லாம் 6 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கேன். வருவா, வெயிட் பண்ணு. அங்கேருந்து இங்கே வரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகுமா? அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாடா. இது உன்கிட்ட சொல்லிட்டு போன மாதிரியே சொல்கிற. பேசாமல் இருக்கியா? அவள் வருவா, வேறு ஏதாவது பேசு. என்ன வேணும்? ஒன்றும் இல்லை. எதுக்கு நீங்கள் ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க? ஏய் என்னடா அவன் பிரச்சனை? வேலையை பட்டு போட. இங்கே யாரெல்லாம் வந்துட்டு பெரிய புடி மாரி பேசுகிறேன். வாண்டு. என்னடா போட. மாமனை செத்தடா. ஏய் கிளம்புடா. போ எடு. போய் நேரு. போ 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 போ. வந்துச்சு பாரு.
வா கிளம்பலாம். வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டியா? இல்லைடா, கன்ஃபார்ம் ஆனு சொன்னால் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்ல. சரிடா, நாளைக்கு பார்க்கலாம். கால் பண்ணுறேன். பாய்டா. பஞ்சர்ரா. ஷிப்ராஜ் சுத்தமாக காற்று போச்சு. ஆணி அடிச்சிருன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் பஞ்சர் கடை எதுவும் இருக்குது? அஞ்சலி பேக்கரி கிட்ட இருக்கு. என் பைக் வேறு அப்பா எடுத்துகிட்டு போயிட்டாரே. பரவாயில்லடா, ராஜேஷ் வீட்டில் தான் இருப்பான். அவனுக்கு ஃபோன் பண்ணி மெக்கானிக் கூப்பிட்டு வர சொல்லுவோம். ட்ரை பண்ணு. வேறு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். பக்கத்துலாம் கடை, ஊட்டிக்கிட்டே போயிடலாம். போகலாம் வா. சரி வா போகலாம். செப்பல் போட்டு வந்துடுறேன். வா. அவன் சட்டையை தானே பிடிச்சான், நீங்கள் தான் அவன் மேலே கை வச்சிங்க. நாங்கள் சும்மா தாங்க இருந்தோம். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணார். எங்கள் ஏரியா வந்து நின்று கேட்க தான் செய்வோம். இப்படிதான் நோட்டரை விடுது, லேடிஸை நஷ்ட்டு போகிறது. நீங்கள் தான் வந்தீங்க சைட் அடிக்கிறதுக்கா? வேணாம், தேவையில்லாமல் பேசாதீங்க. என்னடா முறைக்கிற? பிடிங்க மாதிரி பேசுறது. சரி போடா போடா. அப்பலாம் வண்டி நிறுத்த. ஏன்டா? நான் சொல்கிறேன். இறங்க. ஏன்? நான் ஓட்டுறேன், இறங்க. நானே ஓட்டுறேன், உட்காரு. இறங்கடா, நான் ஓட்டுறேன். இருடா. டேய், எங்க போற? வேணாடா. டேய் டேய், டேய். படம் எதாவது போகலாமா? நைட் ஷோ போகலாமே. நீனா நீனா என்ன படம் எதுவும் போகலாம். டேய் இங்கேரா வந்த? நான் வடி வாங்க போக மாட்டேன் போலடா. சுமார் வேணாம். ராஜேஷ் தானே அது? ஆமாம், இங்கே என்ன பண்ணுறான்? ஃபோன் கூட அட்டன் பண்ணாமல். எங்கள் பசங்கள்லாம் பார்க்க வந்திருக்கான். எதிரா வந்த? நான் சண்டை போட வரல. என் ஃப்ரெண்டு அடிக்க வந்தான், அதனால் நான் அவனை அடித்தேன். அது இவன் தான் நான் திரும்ப அடிக்கணும். இவன் எதுக்கு அடிச்சா? டேய் ராஜேஷ், டேய் ஏன்டா அடிச்சீங்க? என் தம்பி கூட்டு போ, கிளம்பு. நேரா மேலே வச்சுட்டு அனுப்பி விடுறீங்க. பார்த்துப்பான் பொண்ணி போ. ஏய் ஹரி, கிளம்புடா. ஏன்டா வந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணல. ஏய் எஸ்கேப் ஆயிட்டேன்னு நினைக்காத, மாட்டு வெடி வரல. அமையாருன்னு சொல்றேன்ல. எங்கே போற? பைக் இங்கே இருக்கு. என்ன பைக்கு? நான் இதில் தான் வந்தேன், விடு. நான் பார்த்துக்கிறேன், அமைதியாரு. சொல்றேன்ல, கிளம்பு போ.